அந்த அனுபவங்கள் எல்லாம் பிள்ளைகள் மூலிமா தகப்பனுக்கு செய்தித்தாள்களில் வர தலைப்பு செய்தி மாதிரி ஆகிடும். நம்ம யாக்கோபுக்கு எத்தனை மனைவிங்க? நிறைய இருக்கு. 2 மனைவியா? ஈசாக்கு மனநிலை யோசிச்சு பாருங்கள். 2 மனைவியா? ஆண்டவரே, எங்கேயுமே நடக்காத கூத்தாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை ஆச்சு. அதுவே நான் ரொம்ப கேர் ஆகி தான் அதிலெல்லாம் போகக்கூடாதுன்னு ரெபேக்கால் உன்னோட இருக்கேன். ஆமாம், நல்லா போயின்னு இருக்கு வண்டி. எங்கள் யாக்கோப் அமிச்சுமே அவன் கூச பார்வை கொண்டு வரல, கல்யாணம் பண்ணிட்டானா எங்கள் அண்ணன். இப்போ லேயாளுக்காக 7 வருஷமோ ராகேலுக்கு இவன் ஆசைப்பட்டிருக்கான். அது கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆஹா, அது எங்கள் ராகேல் அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கோம். இது இப்போ வீட்டில் பசங்களே பிரிச்சுக்குது. அங்கே என்ன சொல்லியிருக்கோம், ராகேல் எங்கள் பிளட்டு என்ன மாதிரி அழகாக இருந்திருக்கும், எங்கள் வீட்டார் மாதிரி. அது எங்கள் அண்ணி வீட்டார் மாதிரி இருக்கும் லேயாள். இப்படி தான் பேசிக்குவாங்க. அதனால் அதை காமிச்சு விட்டான். அவங்க ஜன மாதிரி இருந்தால் நம்ம பையன் எப்படி வாழ்வான். அதனால் அதுக்கு ஒரு 7 வருஷம், இதுக்கு ஒரு 7 வருஷம். அப்புறம் மறுமணியாட்டிகள் எப்படி வந்தாங்க? ஆமாம், அது உங்களுக்குள்ளே படுக்க பிரச்சனை வந்துடுச்சு. என்னோட சேரும் எல்லாம் போட்டி போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. அப்படியே ஈசாக்கு அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பார். என்னடா கேராக இருக்குது, எதுவே எனக்கு புரியவே இல்லை. என்னடா சொல்கிற, என்னடி சொல்கிற நீ? இப்படியெல்லாம் கூட வாழ்வாங்களா? என்ன குடும்பம் நடத்துகிறான்? கண்டுக்காமல் இருக்கிறத மாதிரி தான் வேதம் இருக்குது. எப்படி இருக்கும் மனநிலை யோசிச்சு பாருங்கள். சுத்தமாக நமக்கு பரிசுத்தம் ஜாபம் சோத்திரம்னு இருக்குது. அது போய் குடிக்கார வீட்டில் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பையனுக்கு அந்த பழக்கமும் வந்துடுது. வரப்பவே எப்படியே ஒரு ரவுண்டில் வரான்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு எனக்கு? அந்த மாதிரி தான் இது. ஈசாக்குக்கு ஒரே மனைவி, யாக்கோபுக்கு எக்கச்சக்கமான மனைவி. 2 கல்யாணம் ஆனதே பெரிய தப்பு இல்லை. அது என்ன உங்கள் அண்ணன் இவ்வளோ ஃப்ராடாக இருக்கிறான்? இல்லை, எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர். எலியேசரை போய் கேளுங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உள்ளே வாருன்னு சொன்னார். எங்கள் அண்ணி வீட்டு போதனை இது. இதெல்லாம் நடக்கும் இல்லையா ஃபேமிலியில்? எங்கள் அண்ணன் நல்லவர், அண்ணி தான் பிரச்சனை பண்ணிடுச்சு. அது அண்ணி மாதிரி இருக்குது. இவெல்லாம் எங்கள் பிளட்டு, ராகேல் அழகாக இருக்கான். அதனால் இவங்களுக்குள்ளே படுக்க பிரச்சனைனால அவன் மறுமனையாட்டியை, அடிமை பெண்களெல்லாம் மறுமனையாட்டியை கன்வெர்ட் பண்ணாங்க. இது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஆமாம், அவங்க அம்மா பண்ணது தான் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ பிரச்சனையாச்சு. ஆமாம், இதெல்லாம் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் சொல்லுகிறதாவது அதெல்லாம் கரெக்ட். குடும்ப ஞானத்தில் கோட்டை விட்டுட்டீங்க. ஒன்று சேஷ்ட புத்திரபாகனா என்னானாவது பசங்க சொல்லியிருக்கணும். இல்லை இந்த வாயாவது கட்டி வளர்த்துருக்கணும். வாயை கட்டி வயிற்ற கட்டி வளர்க்குறாங்கன்றது என்ன? சேர்த்து வைக்கிறது இல்லை, வாயிலே சூடு வைக்கணும்னு வாங்க. ரொம்ப ருசிக்கு அடிமையாகக்கூடாதுன்னு.